வெல்கம் டு புஷ்பாவின் மாடி தோட்டம். இந்த பூக்களை பாருங்க. ரோஜாவுக்கு இது என்ன குறைஞ்சது? ஒன்றும் குறைச்சல் இல்லை. இந்த கவிஞர்கள்லாம் கவிதை எழுதியிருக்காங்களே, இந்த பூக்களை பார்க்கும்போது அவங்களுக்கு எப்படியெல்லாம் கற்பனை அந்த கவிதை வந்திருக்கும். அதுக்கு தானே இந்த பூக்களை வர்ணிச்சு அவ்வளோ பாட்டுங்க பாடி வச்சுருக்காங்க. என்ன அழகு பாருங்க. இந்த 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 தண்டுக்குள்ளே 3 டேஸ்க்கு முன்னாடி இந்த தண்டுக்குள்ளே இருக்குது. அதுக்கடுத்து இந்த மாதிரி முட்டை வருது. இதில் இந்த முட்டையில் இருந்து இந்த தண்டில் இருந்து இன்னும் கேட்டால் அந்த அடியில் வேரில் இருந்து மண்ணில் இருந்து இந்த தண்டு வழியாக வந்து இந்த மொக்கை ப்ரிப்பேர் ஆகி இந்த மொக்குக்கு வெடிக்கும்போது இந்த கலர் வருதே, இது எங்கேருந்து வருது? இந்த கலர், இந்த நிறத்தை நம்மளால் ரெடி பண்ண முடியுமா? இந்த நிறத்தை நம்மளால் தயார் பண்ண முடியுமா? எதை வச்சு இந்த நிறத்தை நம்ம தயார் பண்ண முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். எவ்வளோ அழகு, எவ்வளோ அழகு. எதை வச்சு இந்த நிறத்தை நம்ம தயாரிக்க முடியும், கண்டுபிடிக்க முடியும் சொல்லுங்கள். இத்தனைக்கும் இது வந்து ரெட் கலரு பூச்செடி தான். இந்த ஜீன் குழந்தைங்க சொல்கிறாங்க இல்லைங்களா, ஒரே வயிற்றில் கலராக குழந்தை பிறக்குதில்ல, கருப்பாகவும் சிவப்பாகவும் உருவத்துலேயும் எல்லாத்துலேயும் சேஞ்சாக பிறக்குதில்ல, அதே மாதிரி தாங்க இந்த செடி. நான் வாங்கிட்டு வந்து வச்சது இந்த ரெட் கலர் செடி தாங்க. 1 வருஷமாக 1.5 வருஷமாக ரெட் கலர் பூ பூத்துட்டு இருந்தது. இப்போது இந்த வாட்டி இந்த பிங்க் கலரும் இதே செடியில் பூ வருதுங்க. இந்த பூங்கெல்லாம் எப்படி கலர் டிஃப்ரெண்ட்டாக கிடைக்குதுன்றது இப்போ புரிஞ்சு போச்சு. எல்லாமே இயற்கையின் மாயை, இயற்கையின் மாயை. இதெல்லாம் ஒரு செடி தான் நான் வச்சது, ரெட் கலர் செடி. அதுக்குள்ளே இருந்து இந்த சிகப்பு வந்தது எனக்கே ஒரு ஆச்சரியம். அந்த பிங்க் கலர் பூ பார்த்து தான் எனக்கு. பாருங்கள், ரெட்டில் பிங்க். ஓகே.